யாரும் ஊரே யாவரும் கேளீர். அதாவது இந்த உலகத்துல இருக்க அனைவருமே நம்மளோட சகோதர சகோதரிகள். உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஊருமே அப்படிங்கிற ஒரு தெளிவான கருத்து 2000 வருடம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பல்லவியோட ஒரு பாட்டு. அன்புகள் வணக்கம் வருகிறது பெரியோர்களே, அன்புகள் தினம் ஐயமாறு அன்புகள் தினம் ஐயமாறு அன்புகள் தினம் வணக்கம் வருகிறது பெரியோர்களே, அமதகான ஒழிக்க போகுது. அன்புகள் தினம் ஐயமாறு அன்புகள் தினம் ஐயமாறு அன்புகள் தினம் வணக்கம் வருகிறது பெரியோர்களே, அமதகான ஒழிக்க போகுது. சககால தத்தமோட பல்லங்கான ராகம் புதா பாட்டாக அண்ணனே பாட்டாக ஒழிக்க போகுது. எங்களோட பல்லறிய சொல்ல போகுது. அன்புகள் தினம்
ஆனந்த தாண்டவம் ஆடினார், ஆனந்த தாண்டவம் ஆடினார். பலக்கை உடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய இல்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். பலக்கை குடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய இல்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். பலக்கை உடுக்கை இடக்கை நெருப்பை ஏந்திய இல்லை கூத்தன் இடது பதம் தூக்கி ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆனந்த தாண்டவம் ஆடினார். ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனமானந்தம். பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனமானந்தம். பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனம். பரமானந்தம் சரி படி சரி ரிமத்ரி ரிம பாமரி நிரிச சரி படி சரி ரிமத்ரி ரிம பாமரி நிபம மரி பமனி மசனி மபனி சரி மத்ரி ரி பாமரி ரிச படி ரிச சாரி நிரிசனி படி ச மகனி பம பானி பனி பமரி பாமணி சாரி சாரி நிரிசனி படி ச மகனி பம பானி பனி பமரி பாமணி சாரி சரி 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 மரி மரி பாமரி மரி சரி சபானி சரி மரி நீள் சடை முடி தரித்து பறித்த புலியாடையும் தரித்து நீள் சடை முடி தரித்து பறித்த புலியாடையும் தரித்து டமடமடமயனட மருத ஒழிக்க டமடமடமயனட மருத ஒழிக்க கபால மாலையும் அசை முக்தி அளித்திட சுற்றி அரவமுடு நெற்றி கணல் எரிய பற்றிய திருவடி முக்தி அளித்திட ஹர ஹர சிவயன அண்டமென்று ஒளித்திட தொடும் மேனி சிலித்திட ஆனந்தம் பரமானந்தம் ஐயனாடும் தாண்டவ தரிசனம். ஆனந்தம் பரமானந்தம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
17 பிறந்த ஊர் ராமேஸ்வரம், தமிழ்நாடு. பிறப்பு 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜெயலலிதாவிற்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் பாம்பன்களில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். இளமை பருவம் அப்துல் கலாம் ராமநாதபுரத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் அவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் தன்னுடைய குடும்பத்திற்காக இளம் வயதிலே வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். அவருடைய பள்ளி பருவத்தில் அவர் ஒரு சராசரி மாணவனாகவே வாழ்ந்தார். கல்லூரி வாழ்க்கை தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்கை பயின்றார். 1900 குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரான ஜூலை 25ஆம் நாள் 2002இல் பதவியேற்றார். இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. ஜூலை 27ஆம் நாள் ஷீலாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்டில் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து மரித்தார். அவர் வாங்கிய விருதுகள் பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத ரத்னா, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, வீர சவர்க்கார் விருது, ராமானுஜன் விருது, அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், கிங் சார்லஸ் டாக்டர் பட்டம், பொறியியல் டாக்டர் பட்டம், சர்வதேச வோன் கார்மான் விக்ஸ் விருது, பொறியியல் டாக்டர் பட்டம் 2, சட்டங்களின் டாக்டர் பட்டம், சௌரா சம்ஸ்கிருதி புரஸ்கார் விருது. இவர் எழுதிய நூல்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்த ஒரு புதிய குழந்தை, இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த இவருடைய இனிமையான வாழ்க்கையும் மற்றும் இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில் கனவு காணுங்கள். நன்றி, வணக்கம். அப்துல் கலாம் அவர்களின் நினைவாலும் அவரை எடுத்துக்காட்டாகவும் உருவாக்கப்பட்டதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அறக்கட்டளை. சென்னையில நிறைய டேலண்டட் பீப்புள், நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல உருவாக்கப்பட்டதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ அதை உருவாக்குனது நம்ம டாக்டர் கார்த்திகேயன் பூபதி அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அறக்கட்டளை. ஸோ அவர்களை வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். கிளாப் பண்ணலாமா? நல்லா சத்தமா கிளாப் பண்ணலாமா? இந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிகழ்ச்சிக்கு காம்பேராக போயிருக்கேன். அந்த 20-30 நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு வாட்டியும் இந்த ஹாலில் நம்மளால் ஒரு ஈவெண்ட் பண்ண முடியாதான்னு தான் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கேன். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஒரு ஓன் ஈவெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கிளாப் பண்ணலாம். ஏன் கிளாப் பண்ண சொல்றேன்னா, நான் எந்த ஈவெண்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண சொல்றது கத்துக்கிறது யாருன்னா, மக்கள் மருத்துவர் டாக்டர் ஜெயச்சந்திரன் சார் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். நான் ஒரு இறந்த அன்னிலிருந்து எந்த மீட்டிங் போனாலும் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ண சொல்றது தான் என்னோட வழக்கம். அது எங்க டீமுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து அட்வைசர் அவர் தான். ஸோ கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கலை நிகழ்ச்சி மற்றும் விருது வழங்கும் விழா ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இன்னைக்கு வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை விதைக்கப்பட்ட நாள், புதைக்கப்பட்ட நாள் இல்லை, விதைக்கப்பட்ட நாளில்
விதைன்னு ஒரு தலைப்பு வச்சு அதுல வந்து நம்ம ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் வந்து நான் சொல்ல விரும்பல. ஆனா நம்மளோட வேலை என்னன்னா நம்ம ஊருக்கான திறமைகளை மட்டும் வெளியில காமிப்போம். மற்றவங்க என்ன வேணா பேசணுன்றதுக்காக தான் இந்த மேடை அமைக்கப்பட்டது. இதுல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிட்ஸ் தான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். அவங்களோட எல்லா டேலண்ட்டையும் ஸ்டேஜ் ஏற்றுன்ற ஒரு காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்லாம விருது வழங்குறது வந்து இன்னைக்கு வேற மாடல்ல போயிடுச்சு. பட் உண்மையா சொல்றேன், நீங்களே பார்ப்பீங்க நம்ம டீம்ல அவார்ட் வாங்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிசர்விங் கேண்டிடேட். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாததுக்காக நான் அவார்ட் கொடுக்கல. இந்த ஹால் ரொம்ப கஷ்டப்பட்டு புக் பண்ணி டிக்கெட் சேல் பண்ணோம். என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 45% டிக்கெட் சேல் ஆச்சு. அந்த 45%ல 40% என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸே வாங்கினாங்க. நிறைய பேர் வரல, இருந்தாலும் இந்த டைம் வந்து அவங்களுக்கு நாங்கள் ஆனர் பண்ணே ஆகணும். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இங்கே வந்திருக்க எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. இந்த கலை நிகழ்ச்சியில் வர இன்கம் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுது. மெயினான இன்டென்ஷனே அதுதான். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி எங்களால் பண்ண முடியுமான்னு தெரியல. பண்ணிடுவோம், நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பண்ணிடுவோம். எங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஊக்கத்தொகை கண்டிப்பாக கொடுப்போம். இதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். யார் யாருக்கெல்லாம் அவார்ட் கொடுக்க போறீங்க சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். சோசியல் ஒர்க்கர்ஸ், சமூக ஆர்வலர், அவங்க அச்சீவர் தான் நான் சொல்றேன். சமூகத்துக்காக ஆர்வமா ஏதோ வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு சமூக ஆர்வலர் விருது கொடுக்க போறோம். கிரியேட்டர், படைப்பாளி, உண்மையாலுமே படைப்பாளிங்க. அவங்க ஆல்ரெடி காலையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க. திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு படைப்பாளி விருது கொடுக்குறோம். அப்புறம் என் ஆர்வலின் நண்பன் இன்னைக்கு நைட்டு 10 o'clock ஃப்ளைட்டு இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவா அத்லெட்டிக் 20 பேரை கூட்டு போறாரு கொலம்பியாவுக்கு. இந்தியன் கோச், கிரிக்கெட்டை தவிர வேற எந்த கோச்சும் வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டாங்க. அந்த இந்தியன் கோச்சுக்கு வந்து நம்ம அவார்டு கொடுத்துருக்கோம். இந்தியாவின் கலாச்சாரத்தில் அரவிந்த் கொடுத்துருக்கோம். அப்புறம் செந்தில்குமார் சார் நம்ம பரதநாட்டியம் ஆனாங்க இல்லையா, ஒரு மேல் டீச்சர் மோர் தென் ஒரு 1000 மேல ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணி பிரம்மாண்டமா வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டேஜ் இதெல்லாம் இல்லைங்க, அவங்க கவர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ செந்தில் சாருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன அதிகமாக சமுதாயத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தேன் எங்களுக்கு என் குரு ரத்னவேலன் எனக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறோம். 35 வருஷமா சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இமையும் ஜாம்பவான் தான் சொல்லணும். நம்ம பரசன் அந்த டீம் ஒரு பெரிய கேங். நார்த் மெட்ராஸ்ல சிலம்பத்துல இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு நீங்க பாப்பீங்க. இப்போ இங்க இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு தான். அண்ணனுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறோம். கண்ணம்மா ஜோதி அவர்களுக்கு அவார்ட் கொடுக்குறோம். ஐயாவோட ராக்கெட் பேர் அக்னின்னு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அக்னின்ற தலைப்புல டீம் அவார்ட் கொடுக்குறோம். எல்லாமே மேக்ஸிமம் என்ஜிஓஸ் தான். அந்த என்ஜிஓஸ் ஒருவருக்கும் வரும்போது நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க கொடுத்த ஒரு காசும் வீணாகாது. இன்னைக்கு இருக்கிற இந்த 2 மணி நேரம் உங்களோட லைஃப்ல ஒரு கண்டிப்பா ஒரு மெமரபிள் டேவா இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நல்லா கிளாப் பண்ணுங்க. ஏன்னா பேக் போன் ஆஃப் த டீம் 2015ல யார் டீம் ஸ்டார்ட் பண்ணோம். 7 இயர்ஸா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேஜ். எல்லாரும் சொன்னாங்க ஆரம்பத்தில் அரசியல் வர போறான், ஏதோ பண்ண போறான், அதெல்லாம் இப்படிலாம் பண்றாங்க. போச்சு 2020 அப்துல் கலாம் சாரோட கனவு. சரி நம்ம எதனா பண்ணன்றதுக்காக என்ன பண்ண, ராயபுரத்தில் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா மார்ச் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 23ஆம் தேதி கொரோனா வந்துச்சு. அந்த அகாடமியோட 2 வருஷம் எனக்கு வேற எதனா இன்டென்ஷன் அந்த அகாடமி க்ளோஸ் பண்ணிருக்கலாம். 2 வருஷமா கதவை சாத்தி நான் மட்டும் உள்ள உட்காந்து எழுதுறேன். அதோட எழுதுன ஒரு நிகழ்வு தான் இது. இந்த 2 இயர்ஸா என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் வந்து டைலரிங் கற்றுக் கொடுத்து டைலரிங் மிஷின் அவங்களுக்கு ஒரு இடத்துல கல்கட்டாவில் பேசி வாங்கி கொடுத்து இன்னைக்கு ப்ரோக்ராம் வர முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ்க்கான நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால வர முடியல. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். மோர் தென் 200 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கம்ப்யூட்டர் கிளாஸ் இந்த கொரோனா பீரியட்ல இருக்கும். WCC காலேஜோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக வந்து ஆன்லைனில் எடுத்தோம். WCC காலேஜ் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. அப்புறமா இவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் நடத்துறவங்களுக்கு நிறைய இன்கம் வருதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா நான் மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கினது என்னன்னா, இப்போ செந்தில் சார் வந்து பரதநாட்டியம் நல்லா சொல்லி தருவாங்க. சார் என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லி தரீங்களா? கண்டிப்பாக வரேன்னு சொன்னார்னா அவருக்கு ஒரு டைம் பிளான் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம இயற்கை கார்த்தி இருக்காரு,
ஜி நான் ஃபோட்டோஷாப் நல்லா டிசைன் பண்ணுவேன், அப்போ வந்து கொஞ்சம் சொல்லி தருங்க, நம்ம ஏரியாவில் நிறைய பசங்க இருக்காங்க, கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக அவங்க சொல்லிக் கொடுங்க, இடம் இருக்கு. சொசைட்டிக்கு காசு மூலியமா தான் வந்து ஒரு விஷயத்த பண்ண நினைக்கிறது முட்டாள்தனம். அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பேர் வந்துருக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க நாலேஜை டொனேட் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் சரிங்க, நாலேஜ் தாங்க பவர், வேற எதுவுமே பவர் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு காசுலாம் தேவையில்லை, ஒரு இடம் சின்ன இடம் இருந்தால் கூட போதும். ஸோ சில பேருக்கு தேங்க்யூ பண்ணோம். இப்போ என்னோட டீம், ஏன்னா எல்லா வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கும். ஒரு தனி மனிதனின் முயற்சிக்கு வெற்றி வந்து இருந்தால் ஒரு டீமோட வெற்றி தனி மனிதன் முயற்சியா இருக்கும். தனி மனிதனால சாதிக்க முடியாது சொல்றதெல்லாம் போய் நம்ம எடுக்கிற எண்ணம் நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேர்ற டீம் சூப்பரா இருப்பாங்க. ஸோ நம்ம டீம் இன்னைக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஈவென்ட் போயிடலாம். ஸோ என்னோட டீம் எல்லாரும் மட்டும் லேட் ஆகும். என் கூட 2015ல 6th standard 5th standard LKG படிச்சவங்கலாம் டீம் மெம்பர்ஸ் தான். அவங்க எல்லாம் வராங்க. நீங்க நல்லா கிளாப் பண்ணீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஒரு பக்கம் சொன்ன டைம் ஆஃபீஸ் போனவங்க சரி அஸ்னி. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஒய்ஃப்லாம், நான் ஒய்ஃப் பேசணும்னு சொல்லி இந்த ட்ரஸ்டோட ப்ரெஷரை டே 1லேருந்து எல்லா கணக்கு வழக்கு எல்லாமே கரெக்டாக இன்னும் செக் பண்ணி அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சண்டை போட்டு வாங்குற ஒரு பொண்ணு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னுவாங்க. எனக்கு கிடைச்ச மனைவி வந்து ரொம்ப கிஃப்ட். என் அம்மா அப்பாவும் அதே தான். ஸோ அவங்க ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி ப்ரெஷரர், அவங்க மேலே வந்தால் நல்லா இருக்கும். வாங்க 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 வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்டேஜில் வராங்க. திஸ் இஸ் மை டாட்டர். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எங்க டீம் இப்போ வரைக்கும் இது எங்க டீம். இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே என் டீம் தான். யார் யாரெல்லாம் சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணோம், காசு இருக்கோ இங்க விடுங்க. உங்க ஏரியால இப்ப சொல்ல உங்க ஏரியால கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கணுமா, இடம் இருந்தா சொல்லுங்க, நாங்க வரும். இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கணுமா, இடம் இருந்தா சொல்லுங்க, நாங்க வரும். என்ன கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சாஃப்ட் ஸ்கில், ஷிப்பிங் என்னாலும் சரி. நான் ஐடி கம்பெனியில் மேனேஜர் இருக்கேன். ஒரு பெரிய ட்ரைனர் கீழே இருக்காரு, குவாலிட்டி அவங்களும் ரெடியா இருக்காங்க. நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கு, நாலேஜ் வச்சு நிறைய பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மை டியர் டீம். தம்பி இந்த ஈவெண்ட் எல்லாமே அழகா படம் வச்சு காட்டுறாரு. எந்த வித பட்ஜெட் இல்லாம எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. நிறைய விஷயம் பண்ணிருக்கு. செல்வா ப்ளீஸ் நம்ம செல்வா கேமராமேன் செல்வா. தம்பி இந்த ஈவெண்ட் எல்லாமே அழகா படம் வச்சு காட்டுறாரு. எந்த வித பட்ஜெட் இல்லாம எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. நிறைய விஷயம் பண்ணிருக்கு. செல்வா ப்ளீஸ் நம்ம
வீட்டிலே வாங்கினது அங்கேருந்தே ஆர்டர் பண்ணி வர வச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரைடாக கொடுக்கணும்னு சில வர வச்சோம்.